நண்பர்களுக்கு வணக்கம். இங்க பாருங்க, இன்னைக்கு நாங்க ஒரு புதுமையான அறுவடை செய்ய போறோம். ரொம்ப சிறப்பான அறுவடை. எங்க மாடி தோட்டத்துல நாங்க கொய்யா செடி நட்டு, இப்ப ஒரு 7, 8 மாசம் ஆச்சு. போன ஏப்ரல் மாசம் விவசாய கண்காட்சியில இதோட கண்ணு வாங்குனோம் ரூ. 50க்கு. இது தாய்வான் பிங்க்கு செடி. இதுதான் அந்த செடி பாருங்க. இங்க கொண்டு வந்து நாங்க வந்து ஒரு 18க்கு 18 இந்த க்ரோ பேக்ல தான் வச்சிருக்கோம். இங்க பாருங்க. இந்த க்ரோ பேக்ல மண் கலவை. இது மர வகையை சேர்ந்ததுனால 40% மண்ணு, செம்மண்ணு. அப்புறம் 20% கோகோ பீட்டு, 20% தொழு உரம் போட்டு வச்சோம் ஆரம்பத்துல. அப்புறம் இந்த நுண்ணுயிரிகள் அந்த சத்து எல்லாம் ட்ரைகோடர்மா விரிடி, அசோஸ்பைரிலம், சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா எல்லாமே போட்டு வச்சோம். எல்லாம் கண்ணு ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. 2 மாசத்துலே நிறைய மொட்டுக்கள் வச்சது. இந்த ப இந்த பக்கம் ஃபுல்லா, இந்த பக்கம் ஃபுல்லா எல்லா மொட்டுக்களையும் நாங்க வந்து எடுத்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மொட்டு வச்சது. அந்த மொட்டு வச்சப்பதான் நாங்க என்ன செஞ்சோம்னா, ஒரு 5 காய மட்டும் விட்டு வச்சோம். இங்க பாருங்க, இது இந்த 3 இடத்துல நாங்க இந்த பேக் கட்டி விட்டுருக்கோம். ஏன் கட்டி விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த அணிலுக்கெல்லாம் இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப இதை அப்படியே கட்டி கட்டி விட்டுருக்கோம். 5 காயும் ரொம்ப நல்லா பெருசா பழுத்து வந்துருச்சு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு ஒரு காய் எவ்வளோல பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, இதுக்குள்ள 2 இருக்கு. இந்த பக்கம் வாங்க பார்க்கலாம். இதுக்குள்ள இந்த பாருங்க 2 காய் இருக்கு. அப்படியே இருக்கட்டும். இப்ப நாங்க மாடிக்கு வரும்பொழுது கூட நிறைய குருவிகளும் அணிலும் இங்க இருந்தது. எல்லாம் எதுவுமே வைக்கிறது கிடையாது அது. அதுக்கு தான் இப்படி பயந்து நாங்க வச்சோம். முதல்ல ஏன் இந்த பூவெல்லாம் பறிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குங்க. என்ன அனுபவம்னாக்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொய்யா கன்று வாங்கி வச்சோம். அது வந்து வச்ச ஒரு 2 மாசத்துலே ஒரு 100 கணக்குல பூ பூத்துருச்சு. அந்த பூவெல்லாம் காய்க்கட்டும்னு ரொம்ப சந்தோஷமா நாங்க விட்டு வச்சிருந்தோம். ஆனா வந்து அந்த பூ எல்லாமே கொட்டி போயிருச்சு. 1, 2 காய்கள் தான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த செடி ரொம்ப சோர்வாகி அப்படியே செழிப்பம் இல்லாம அந்த செடியை நாளடைவுல அதை ரிமூவ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. அதனால தான் இந்த தடவை நாங்க ரொம்ப உஷாரா இருந்துட்டோம். இப்பதான் முதல் இந்த காய் இவ்வளோ 5 காய் காய்ச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இதை எடுக்கிறதுக்காக எங்க குடும்பத்துல எல்லாருமே இங்க செடிக்கு பக்கத்துல தான் நின்றுகிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவுல இதுல வந்து கொஞ்சம் இந்த இலை பேன் வந்தது நுனியில எல்லாம். அதனால நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அந்த நுனியை மட்டும் கிள்ளி கிள்ளி விட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப துளுக்க ஆரம்பிக்குது. இது துளுர்த்ததுக்கு அப்புறம் இந்த காயெல்லாம் நம்ம பறிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறமும் மறுபடியும் மொட்டு வச்சு காய் காய்க்கும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க சொன்னதுனால இதை வந்து இப்படி நல்லா கிள்ளி விட்டுட்டோம். இந்த இலை பேனுக்கு என்ன மருந்து போட்டோம் அப்படின்னு சொன்னா, புகையிலை பவுடர். புகையிலை பவுடர்னு விக்குது. இந்த சப்சிடியில போட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, இது கூட இங்க இருக்குது பாருங்க. இந்த புகையிலை பவுடரை எடுத்து லேசா அதுல தூவி விட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த இலைப்பேனெல்லாம் செத்து போயிருது. வேற எந்த இதுவும் கொடுக்கறதில்ல. அப்புறம் 1 மாசத்துக்கு ஒருக்கா நாங்க வந்துட்டு இந்த மண்புழு உரம், கிச்சன் அந்த மக்கு கம்போஸ்ட்டு, இது மாதிரி எல்லா உரமும் கொடுப்போம். இப்போ வந்து இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இதுக்கு வாழைப்பழ கரைசல் ஊத்துனோம். அதுக்கப்புறம் நல்லா காய் ரொம்ப பெருத்து இப்படி வந்திருக்கு. இப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா முதல்ல இந்த காய எடுப்போம். முதல் காய் இங்க பாருங்க, கையாலேயே எடுக்க வருதான்னு பார்க்கலாம். அருமையா வந்திருக்குச்சுங்க. எவ்வளோ பெரிய காய் பாருங்க. முதல் காய். இந்தாம்மா. இது பாருங்க 2வது காய். இன்னைக்கு 2 காய் எடுத்துட்டோங்க. இது போறோம். ம். இப்ப வாங்க இத கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிடலாம். ம். இப்ப இத கட் பண்ணி பார்க்கலாங்க. உள்ள எப்படி இருக்குன்னு. நல்லா பழுத்தாதான் பிங்க் கலர் வரும்னு சொன்னாங்க. ஆனா நாங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம். இன்னும் 10 நாள் கழிச்சு கூட இத கட் பண்ணலாம். இங்க பாருங்க, 2ஆ கட் பண்ணிட்டோங்க. லேசா பிங்க் கலர் வருது. நாங்க தான் அவசரப்பட்டுட்டோம். எப்படியும் இன்னும் ஒரு 10, 15 நாள் கழிச்சு எடுத்திருந்தாக்க இன்னும் நல்லா பிங்க் கலரா வந்திருக்கும்.
இப்போ ஒரு பழத்தை ஃபுல்லாக பீஸ் போட்டுட்டோங்க. இங்கே பாருங்க எவ்வளவு நல்லா திக்கா பல்ப்பியாக வந்திருக்கு. விதைகள் ரொம்ப குறைவாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஸ்மெல்லு. இதை சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ. இப்போ எல்லாரும் இதை சாப்பிட்டு பார்த்தோங்க. கொய்யாப்பழம் இது வந்து 3/4 தாங்க பழுத்திருக்கு. இன்னும் கூட 15 நாள் 20 நாளைக்கு மேலே எடுத்தோம்னாக்க தான் இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தானே முதல் தடவை அறுவடை பண்ணுறோம். இனிமேல் படிப்படியாக ஒவ்வொன்றும் கற்றுக்குவோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எனக்கு தான் இப்படி இருக்கு. ஆனால் என் மருமகளுக்கு இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப பிடிக்கும் கொய்யாக்கா. ரொம்ப எல்லாம் டெலிஷியஸாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து மிகுந்த உணவு பழங்க. இந்தியாவில் மக்கள் விரும்பி சாப்பிட்ற பழங்கள் 4. ஒன்று வந்து வாழைப்பழம், இன்னொன்று மாம்பழம், 3வது இந்த எலுமிச்சை வகையை சார்ந்த பழங்கள், 4வது இந்த கொய்யாப்பழங்க. கொய்யாப்பழத்தில் கொழுப்பு சத்து குறைவாக இருக்குது. அதனால் வந்து எடை குறையணும் அப்படிங்கிறவங்க இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்லாம். அடுத்து இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த அடசல்கள் வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. சர்க்கரை வியாதிக்காரங்க இந்த பழத்தை நல்லா சாப்பிட்லாம். இதில் வந்து சுக்ரோஸோ குளுக்கோஸோ கிடையாது, ஃப்ரக்டோஸுங்கிற பழ சர்க்கரை இருக்குது. அது வந்து சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துமே ஒழிய அதிகமாக்காது. அடுத்து இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. அதாவது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது. இது தண்ணீரில் கரையக்கூடிய வைட்டமின்க. இந்த சத்து அதிகமாக இருக்கிறதுனால நாம் வந்து இதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அடுத்து வந்துட்டு இந்த கொய்யா மரத்தோட இலைகளும் பட்டைகளும் கூட மருந்தாக பயன்படுது. இந்த பல்லில் இந்த கம்மு இருக்குல்ல, அது வீக்கம் வந்ததுன்னா இந்த கொய்யா கொழுந்து, இந்த மாதிரி கொழுந்து இருக்குது பாருங்கள், இதுதான் கொழுந்து. நுனியில் இந்த கொழுந்து இருக்குது பார்த்திங்களா? இதில் ஒரு 4-5 கொழுந்தை கிள்ளி போட்டு நல்லா மென்று நம்ம அந்த எச்சில் துப்புனோம் அப்படின்னா பல் வீக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சித்தா மருத்துவத்திலையும் கொய்யா இலைகளையும் பட்டைகளையும் மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மருத்துவ பயன்கள் இருக்கக்கூடிய கொய்யா பழத்தில் கொஞ்சம் கெடுதல்களும் இருக்க தான் செய்யுது. கெடுதல்கள்னு சொல்ல முடியாது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தானே. அதனால் ஓரளவுக்கு தான் இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்ணும். அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வயிற்று உப்புசம் வரும். காரணம், இந்த நீரில் கரையக்கூடிய சி விட்டமின் அதிகமாக போச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை உறிஞ்சுறதுக்கு வயிறு சிரமப்படும். அந்த மாதிரி காலகட்டங்களில் இது வந்துட்டு வயிற்று உப்புசம் ஏற்படும். மற்றபடி இந்த கொய்யாப்பழம் நல்லது தான். எல்லோரும் இதை வந்து தாராளமாக எடுத்து சாப்பிட்லாம். இந்த சத்து மிகுந்த பழத்தை தான் நாம் வச்சுருக்கோம், நம்ம தோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ பலன் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இதை தான் ஏழைகளின் ஆப்பிள் என்று சொல்கிறாங்க. அதனால் கொய்யாப்பழம் நமக்கு சீப்பாகவும் கூட கிடைக்கும். எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு பயன்பெறுமாறு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். முடிஞ்சவங்க அவங்கவுங்க தோட்டத்திலே வளர்த்துக்கலாம். சரிங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.